ஆரவள்ளி மலைத்தொடர் பக்கத்தில் இருக்கிறேங்க. இங்கே வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ், அதுக்காக அங்கே தேன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கும். இந்த என்டையர் ஜேர்னி காமிக்கிற பாருங்க. தேன் கிடைக்குமான்னு தெரியாது, முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி பேசி வச்சு இதெல்லாமே பண்ண வேண்டியது இருக்கும். டெசர்ட் சைடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெசர்ட்டை ஒட்டுன இந்த மலைப்பகுதிகள், இந்த பக்கத்துல இருந்து தேன் கிடைக்குமான்னு பார்க்க தான் வந்திருக்கும். டெசர்ட்ல தாரில் இன்னொரு வீடியோ போட்டுருக்கோம் பாருங்க, மண்டை காஞ்சிட்டு வந்துட்டோம். அந்த பக்கம் இன்னும் எதுவும் கிடைக்கல, இந்த பக்கம் கேட்டிருக்கோம், பார்க்கலாம். இது இருக்குது, தேன் எடுக்கக்கூடிய கிராமங்கள் இருக்குது, கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட கிராமமே இருக்குது. ஸோ இப்போ பார்க்கலாம். என்டையர் ஜேர்னி காமிக்கிறேன் வாங்க. பாருங்கள், இப்போ ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு கிராமம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் சும்மா. ஆனால் இது சீசன் இல்லை அப்படின்ட்டாங்க. மறுபடியும் சீசன் வந்தால் தான் வந்து எடுக்க முடியும்னாங்க. இப்போ 1 or 2 கூட ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கோம். எல்லாம் மண்ணில் கட்டின வீடு தான். காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு பாத்து இந்த பகுதியில் தேன் எடுக்கக்கூடிய ட்ரைப்ஸ் இவங்க, பார்க்கலாம். कहीं टूट जाए तो वो दिखे तो सही है, तो थोड़ा उजाला, थोड़ी सी रात हल्की सी होनी चाहिए. ये अब अच्छा, अभी 7:30 बजे दिनस्त होता है, तो 7:30 अपन 8 बजे समझ लो. 8 बजे तो दिखता है, मतलब अंधेरे में. ठीक है, अंधेरे रात में. और कभी यदि इमरजेंसी होती है तो दिन को भी ले लेते हैं ऐसा कुछ. ठीक है. आज रात में ले लेंगे. वो उधर है नहीं, वो 17 राम मेरे को मिला नहीं है. वो 17 राम और वो किस राम है, वो मिल जाता है ना, तो मैं उनको भेज देता हूँ. आप लोग को कितनी है उधर, 10-12 है, जितनी है वो, जितने भी वो पाड़ लेंगे. ठीक है ना. तो वो मिले नहीं है मेरे को. என்ன சொல்கிறாருன்னா, அதான் நைட்டு மட்டும்தான் எடுக்க முடியும். ராத்திரி 7 மணி 8 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம், அதனால் இப்போ இது இங்கே கிடைக்கல அப்படின்றாரு. ஸோ அப்படியே ஒரு டிரைவாக பேச வேண்டியது தான். அவங்க வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மரம், பெரிய மரம், அவங்க குழந்தைங்க. ஓகே, ரொம்ப வறுமையில் தான் வாழ்கிறாங்க. தேங்க்யூ. அங்கே பாருங்கள், தேன் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமமாக போய் பார்த்து பேசணும். சீசனுக்கு முன்னாடியே சொல்லி வைக்கணும், அப்போ தான் சீசன் டைமில் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி அப்படியே கேதர் பண்ணிட்டே போகணும். இன்ஃபோ ஒவ்வொரு கிராமமாக பார்த்து வைக்கணும். நமக்கு இங்கே ஒரு ஆள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்த கிராமத்துக்கு போகிறோம். இன்னும் 2-3 கிராமம் பார்த்துட்டு சொல்லி வச்சுருவோம். 2-3 மந்த்ஸ் கழித்து கிடச்சா கூப்பிடுவாங்க. இப்படி தான் ஒர்க் ஆகுது. இது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார உண்மையிலுமே பிரமிப்பாக இருக்குது. இதுக்குள்ளார கிராமமாக வாழ்கிறாங்க இந்த ட்ரைப்ஸு, ஆதிவாசிங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம மலை மக்கள் அது இது சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இதுக்குள்ளார வாழ்கிறாங்க. இப்போ இந்த வர வழி எல்லாமே காமிச்சிருப்பேன். கிராமமாக வாழ்கிறாங்க. அங்கேயுமே தார் டெசர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலைவனம்னா என்ன, யாருமே இருக்கக்கூடாது. ஆனால் தார் பாலைவனம் அப்படி கிடையாது. அங்கே எதுவுமே விளையாது, ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கிராமம் இருக்கும், அங்கே மட்டும் விளைவிக்க முடியும். வேறு ஒரு சில பொருட்கள்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி இதுவுமே பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரவள்ளி மலைத்தொடர் ஃபுல்லாக உள்ள சின்ன கிராமமாக வாழ்கிறாங்க. ஆரவள்ளி மலைத்தொடரில் இருக்குதுன்னு சொன்னால் பாருங்கள், என்னென்ன விதமான பூவிலேருந்து வரும் அப்படின்னா, இந்த பூ ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். இது வைல்டாக கிடைக்கக்கூடிய ஒரு பூ. இது வந்து டெசர்ட் ரீஜன் அண்ட் செமி டெசர்ட் ரீஜன், அங்கே மட்டும்தான் கிடைக்கும். எல்லாம் நம்ம ஊரில் இது பூக்காது. இதுக்கு பேர் செனிகிலியா செனிகல். இந்த பூவுக்கு பேர். பயங்கர ஒரு வாசனையோடு இருக்குது, செம்மையான ஒரு வாசம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாக இந்த பூ பூத்து கடைசியாக அவரைக்கொட்டை மாதிரி பார்த்திங்கன்னா, அவரைக்கொட்டை பீன்ஸ் எல்லாம் வளரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காய் காய்க்கும். அந்த காயை எடுத்து இவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க. அந்த காய் கடிச்சா கூட சாப்பிட்டு பார்க்கணும். இது பேர் கம் அரபிக். வாசனை வந்து வித்தியாசமான வாசம், ஒரு பூவுடைய வாசம் மாதிரி இல்லை, ஒரு கோந்துடைய வாசம் ஒரு மாதிரி வித்தியாசமாக. 3ஆவது தடவை 4ஆவது தடவை வந்து பார்க்கும்போது
இந்த வாசனை கம்மியாக தெரியுது. ஃபஸ்ட் டைம் அந்த வாசனையை பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான பூக்கள்லேருந்து தேன் எடுக்கணும், அதை கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்றது ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு. அதுக்காக தான் வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பூ ஒன்று சொன்னேன்னா, இந்த காட்டுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு வீடியோ போடுவோம் பாருங்கள், ஒட்டகம் மேய்க்கிற வீடியோ. போய் இங்கே நிறைய ஒட்டகங்கள் இருக்குது. அந்த ஒட்டகத்தினுடைய பால்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து பால் எடுக்கிறாங்க, நெய் எடுக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த காட்டில் மேய விட்றாங்க. ஒரு 30-40 ரகமான பூ இந்த காட்டுக்குள்ளார கிடைக்குதா. அந்த லிஸ்ட்டே நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். அதனுடைய நாளைக்கு சொல்லுவேன் அந்த வீடியோவில். அதிலிருந்து ஒட்டகம் மேய்ஞ்சி அந்த பாலை எடுத்து அதிலிருந்து நெய் செய்யணும், அதிலிருந்து பால் பவுட்ரு கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு இனிஷியேட்டிவ் அது செய்கிறாங்க. ஸோ அதே பகுதியிலேருந்து தேன் கிடச்சா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஆனால் எல்லா சீசன்லேயும் கிடைக்கிறதில்ல. ஏன்னு சொன்னால் ஒரு 2 மாதம்தான் கிடைக்கும் இந்த பகுதிகளில் இங்கே தேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான பூவெலாம் நாளைக்கும் நான் அந்த ஒட்டகம் மேய்க்கிற பூவும் காமிப்பேன். வேறு எங்கே பார்த்தாலுமே நான் காமிக்கிறேன். இன்னொன்று எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது என்னென்னு சொன்னால், இங்கே பில்லு ஃப்ரூட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. பில்லு ஃப்ரூட், நம்ம பில்லு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பில்லு ஃப்ரூட், அந்த பில்லு ஃப்ரூட் என்ன அப்படின்னு சொன்னால், மிஸ்வாக் அப்படின்னு ஒரு டூத் பேஸ்ட் வரும் தெரியுங்களா, அந்த மரம், அது எந்திலிருந்து வருது அதனுடைய மரம். பறவைகளும் வந்து கத்திட்டுருக்கு. அதனுடைய மரம், மிஸ்வாக்குடைய மரம். இப்போ நம்ம தமிழ்நாடு பகுதியில் பார்த்திங்கன்னா வேப்பம் குச்சி, ஆலங்குச்சி, இதில் பல் துவளக்கும். அந்த மாதிரி அரபிலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மிஸ்வாக் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி இங்கே ராஜஸ்தான்லேயுமே நம்ம எப்படி பாரம்பரியமாக வேப்பங்குச்சி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இந்த குச்சியை பயன்படுத்தினாங்க. அப்போது அதுதான் மிஸ்வாக்குங்கிற டூத் பேஸ்ட்டாக வருது. அப்போ நல்லா மணமாக இருக்கும், அந்த குச்சியே மணமாக இருக்கும். அதை சார்ந்த பழங்களும் கிடைக்கிது, பில்லு, அதுவும் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது. அது பூ பூக்கிற சமயத்தில் எடுத்த தேன் ஏதாவது இருக்குதா அப்படின்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த ஆரவழி ஃபுல்லாகவே ராஜஸ்தான் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்க்கலாம். கிடச்சிதுன்னு சொன்னால் இந்த தேனை கொண்டு வந்து சேர்த்தலாம். ஸ்டே டியூன். கேமராவே அடிபட்டுச்சா கஷ்டம், நான் பண்ண முடியாது. அப்படி கேமரா வந்து சேஃபாக கொண்டு வந்து ஸோ இப்போ ஒருத்தர்கிட்ட போய் பார்த்தோமா, இருட்டாக இருக்குது எப்படின்னு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ போய் பார்த்தோமா, அவர்கிட்ட தேன் இல்லை. அவர் வந்து சீசனில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, செப்டம்பர் அக்டோபர். இது வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வர்ச்சுவல் ஹனி ஹண்ட்லேயுமே ஆட் பண்ணலான்னு இருக்கேன். எய்தர் இது கிடச்சிட்டா இது, அப்படி இல்லைன்னா சுந்தர்பன் அப்படி போட்டிருப்பேன். ஒன்று இது கிடச்சா இது, இல்லைன்னு சொன்னால் சுந்தர்பன், ரெண்டுமே எடுக்க போகிறோம். ஸோ இது கிடைக்காமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திஸ் ஆர் தட்டுன்ற மாதிரி போட போகிறேன். ஸோ அது ஒரு பக்கமாக. இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன்னா, இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம், அது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு கொஞ்சோண்டாவது தேன் வச்சுருக்கிறது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு 10 ட்ரைப்ஸ்ட்டு கேட்டிருக்கோம். நாளைக்கு கிடச்சின்னு சொன்னால் அதுமாதிரி டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இருக்கிறது கொஞ்சம் வாங்கினும் வருவேன். ஆனால் எக்ஸ்ட்ராக்ஷனு சீசனில் தான் 2-3 months ஆகலாம். அந்த டைமுக்கு ஒரு 100 போட்டு காமிக்கிறேன். कैसे हो? बस ठीक है। कैसे हो? आप कैसे हो? ठीक है। अच्छा ठीक है. राम राम। राम राम. राम राम सर। இதெல்லாம் பரமாலே சூப்பரா இருக்கு. சூப்பர் சார். So Lala, tell you the first you go there and milk.
या ओके फाइन थारी तैयारी कर देते वो पहले कितना हो पहले ज़्यादा हाँ ज़्यादा है ना हाँ क्यों अब की बार कोई ऊँट वगैरह भी और कोई जैसे बड़े बड़े ठीक है ठीक है ठीक है बड़ी होगी हाँ हाँ இங்கே இந்த ஒட்டகம்லாம் மேய்க்கிறதுக்காக தான் வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் அதில் ஒரு ட்ரைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாராணா பிரதாப் நேற்று இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் கும்பல்கார் ஃபோர்ட்டை பற்றி போட்டிருப்பேன் சைனாவுக்கு அடுத்து லாங்கஸ்ட்டு இந்த பார்டர் வால் கட்டின நபர் 36 கிலோமீட்டருக்கு பார்டர் வால் கட்டியிருக்காரு அன்டிஃபிட்டட் பர்சன் கிங்ஸில் மகாராணா பிரதாப் அவருடைய படைகளில் இருந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு படையில் இருந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் அந்த வம்சத்தில் வந்தவங்க இன்றைக்கி தேன் எடுக்கிறாங்க அதில் ஒரு சின்ன பையன் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த பையன் வந்து இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து இங்கேயே ஒன்று இருக்குது எடுத்து காமிக்கிறேன் வேணா ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பகுதியில் வச்சுருவேன் ஏன்னா அது இன்னும் ஃபுல்லாக சேரலை அந்த டைமில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு என்ன இன்னொரு விஷயம் என்ன ஹாப்பி அப்படின்னா இங்கேயுமே அந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்க அது எப்போ எடுக்கணுங்கிறத திருப்பி அதை வச்சிடணும் அப்படிங்கிறத அந்த மாதிரியான டிசிப்ளின்லாம் நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க எத்தனோண்டு பையன் பாருங்கள் சின்ன பையன் அவனே வந்து அதை எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறான் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எடுக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள் நேற்று ஒரு பூவை காமிச்சோம் பார்த்தீங்களா எக்ஸாக்டாக இந்த பூக்குள்ளே இருந்தால் வருது அப்படின்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்குறாங்க ஒன்றுமே இல்லை அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் தெரிஞ்சிடும் இங்கே பாருங்கள் இந்த பூ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனிப்பூச்சி இதில் தான் மேயும் இதிலேருந்து கலெக்ட் பண்ணி அதில் வைக்கும் ஸோ இது ஒரு பேசிக்காக என்ன பூ பூத்துருக்கோ அதிலிருந்து தான் எடுத்திருக்கும் இதுதான் இங்கே பூத்துருக்கு வேறு எந்த பூவுமே இல்லை பாருங்கள் ஸோ அதை சார்ந்த தேன் தான் இது கொஞ்சம் எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் இது என் டேஸ்ட்டுக்கு இது 2 months கழித்து இது கிடைக்கிற மாதிரி பார்க்கலாம் இது பாருங்கள் இன்னும் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க இவர் இங்கேருந்து புகை ஊதுறாரு அவர் அங்கே ப்ரூடை விட்டுட்டு அப்படியே எடுத்திருக்காரு கொம்பு தேன்லேயே ஆச்சரியமாக இருக்குது ஃபுல்லாக மேலே ஏறி காமிக்கிறேன் பாருங்கள் தோ கிடச்சிச்சு பாருங்கள் டெசர்ட் ஒரிஜின் செமி டெசர்ட் ஒரிஜின் தேன் சூப்பரு சாப்பிட்டு பார்க்கலாமா ஓகே இந்த தேன் பூச்சி கூட சாகலைன்னா விட்டுறலாம் கொம்பு தேன் பூச்சி இது என் பர்சனல் யூஸுக்கு சொல்லிட்டேன் நீ சாப்பிடு கை வச்சிட்டேன் நீ லைட்டாக எடுத்து சாப்பிடு மனமாக இருக்குது இன்னொன்று பாருங்கள் இது டெசர்ட் ஒரிஜின் தானே ஆனாலும் தேன் ரன்னியாக இருக்குது இருக்கு வித்தியாசமாக அந்த வாசம் அடிக்குதுல ஓகே செமையாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பியூட்டிஃபுல் தேங்க்யூ ஸோ இவ்வளோ தான் கிடச்சிது இந்த சீசனுக்கு தேனிப்பூச்சிலாம் எடுத்துகிட்டு நான் என்னோடய பாட்டிலில் போட்டுக்குவேன் கை வச்சுட்டு அதனால் இதெல்லாம் அழகாக எடுத்துகிட்டு சொல்கிறேன் ஸோ இப்போ மேலே ஏறி அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இந்த மேல் பகுதியில் இருந்த தேனை மட்டும் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற இதை அப்படியே விட்டுட்டாங்க மறுபடியும் அதை சேகரிச்சிருச்சு இன்னுமே பியூட்டிஃபுல்லாக எடுக்கிறாங்க இவங்க ராஜஸ்தானு ஸோ செம்ம அழகாக எடுத்திருக்காங்க எக்ஸைட்டிங்காக இருக்குது இன்னொரு 2 monthsல வருவேன் இந்த பூலையை விட்டுருவோமா அப்படியே போய் கலந்துரும் சூப்பர் சூப்பர்ல செம்ம அழகாக இருக்குது
இந்த கேமல் கன்சர்வேஷன் பண்ணுறாங்கல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் லேடி தான் வந்து மெயினாக பண்ணுறாங்க. நான் இன்னொரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் 2 வருஷம் முன்னாடி, அவங்களோட பேசி. அந்த வீடியோ வேணால் பாருங்கள். அவங்க தான் வந்து இங்கே வந்து கேமல்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வெளிநாட்டு தேன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கிறிஸ்டலைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இது எங்கேருந்து வாங்கினாங்கன்னு தெரில, எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. கிறிஸ்டலைஸ் ஆகும். யூரோப்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ் ஆகியிருந்தால் தான் அது ஒரு ப்ரூஃபாக நினைக்கிறாங்க, ராவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தேன் வந்து கிறிஸ்டலைஸும் ஆகும். ஃப்ருக்டோஸ் அதிகமாக இருந்தால் கிறிஸ்டலைஸ் ஆகும். அந்த விஷயத்தையும் சொல்லிடலான்ட்டு இது நாம் எடுத்த தேனை இப்போ சொன்ன மாதிரி ஏன் எடுத்துக்கோ. பாலைவன தேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பூ எல்லாமே அதை சார்ந்திருக்கா. தேன் கிடைச்சா கண்டிப்பாக தரேன் 2. ஸோ பாருங்கள், அந்த கூடு வந்து ஒரு 2 hours ஆகுது. நாங்கள் எடுத்து மறுபடியும் வச்சிருச்சு பாருங்கள். அது நிறைய பேத்துக்கு இது புரியல. அதோட தேனை மேலே பாட்டிலேருந்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அது மறுபடியும் கட்டிடுச்சு பாருங்கள். அதனுடைய புழுராட்டை மட்டும் வச்சிட்டோம்னா அப்படியே வச்சுருங்க. ஸோ இது ஒரு ப்ரூஃபு. ஒரு சிலர் என்ன நினச்சாங்கன்னா, கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, எடுத்துகிட்டு அவ்வளோதான் அது அழிஞ்சிரும்ன்ட்டு. அது அப்படிலாம் அழியாது. அதோட ப்ரூடை வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோம்னு சொன்னால் மறுபடியும் அது கட்டிகிட்டே தான் இருக்கும், அழியாது. தேனை எடுத்தது போக ப்ரூடை வச்சிட்டோம்னா அப்படியே கட்டிகிட்டே தான் இருக்கும். இது ஒரு ப்ரூஃப்காக காமிச்சேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. இப்போ அப்படியே போய் ஒட்டகம் மேய்க்க போகிறேன். இன்னொரு வீடியோவாக போட்டிருப்பேன் பாருங்கள். நன்றிங்க.